Hi guys, welcome to Mupari Training Academy. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி நாங்கள் பிசிக்கு தொடங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இந்தியன் நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் தொடங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்திய கப்பற்படை மற்றும் விமானப்படை போன்ற படைகளுக்கு ஆட்சேர்ப்புக்கான அறிவிப்பு வெளிவந்து லாக்டவுன் காரணத்தினால் தான் தேர்வை நடத்த முடியவில்லை. நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய சொல்லிட்டாங்க. நேவி ரிக்ரூட்மெண்ட்டும் வந்து எம்ஆர்லாம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிச்சு. பிப்ரவரி மந்த் எக்ஸாம்ஸ் வந்து ஸோ எஸ்எஸ்ஆரும் நடந்து முடிஞ்சது. ஸோ நேவியில் அதிகப்படியான கால்ஃபர் அடுத்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து ஏர்ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா மதுரையில் நடக்கக்கூடிய ஓப்பன் ரேலி இருந்தது. ஸோ இன்னும் எக்ஸாம்ஸ் வந்து ஏர்ஃபோர்ஸ்க்கே வந்து குரூப் ஒய்லையும் குரூப் எக்ஸ்லையும் ஏர்மேன் செலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதனுடைய எக்ஸாம்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் காரணத்தினால தேர்வை இப்போ வந்து நடத்த முடியல. ஆனால் அதுவும் நமக்கு நல்லது தான். எப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி வந்து கொரோனா டைமில் வந்து சில பேருக்கு ஏஜ் வந்து பார் ஆகிருக்கும். அவங்களெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்க, மறந்துடாதீங்க. ஸோ இந்த கொரோனா டைமில் உங்களால் இதுக்கு அப்பியர் ஆகிருக்க முடியாது. எக்ஸாம் வச்சிருந்தா இதுதான் என்னுடைய கடைசியாக இருந்திருக்கும். இப்போ ஆகஸ்ட் மந்தோட என் ஏஜ் பார் ஆயிடுச்சு சார், இதுக்கு மேலே போட்டால் என்னால் கண்டிப்பாக ஏர்ஃபோர்ஸ்க்கும் போக முடியாது, நேவிக்கும் போக முடியாதுன்னா பயப்படாதீங்க. கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பான். இதில் இன்னொரு வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ +2 முடிச்சிருப்பீங்க, தற்போது 12ஆம் வகுப்பு சில பேர் முடிச்சிருப்பீங்க. அவங்களும் இனிமேல் நடக்க போகிற ஆட்சேர்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து மதுரை ஓப்பன் ரேலி ஏப்ரல் மந்தில் சொன்ன டேட்டில் அவங்க நடத்தியிருந்தாங்கன்னா உங்களால் டெஃபினட்டாக இந்த ரேலியில் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணியிருக்க முடியாது. ஆனால் இனிமேல் நடக்கக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பிகாஸ் உங்கள் ரிசல்ட்டும் டிக்ளேர் ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கும் இது ஒரு ஓப்பன் வாய்ப்பாக அமையும். ஓகேங்களா? அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல தருணம். ஏர்ஃபோர்ஸ்லையும் நேவிலையும் போக விரும்பும் மாணவர்கள் டெஃபினட்டாக என்ன பண்ணலாம், இந்த கோர்ஸை பயன்படுத்தி ஈஸியாக போகலாம். ஓகே, அப்படி ஏர்ஃபோர்ஸும் நேவினா என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, நான் ஓவராலாக எல்லா எக்ஸாம்ஸ் பற்றியுமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஓவராலாக ஒரு கோ த்ரூ கொடுத்துட்றேன். ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியணும்ல. ஃபர்ஸ்ட் ஏர்ஃபோர்ஸில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து இதில் ஏர்ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அடுத்தது டாக்குமெண்ட், இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர் நான் மேலே சொல்லியிருக்கேன் பாருங்க, இது செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேயே மெயினான எக்ஸாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸ் அண்ட் ஒய்னுடைய இதுதான். ஓகேங்களா? இதில் தான் ஏர்மேன் செலெக்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தது ஆஃப்கேட் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி ஹோல்டர்ஸ்லாம் எழுதலாம். +2 முடிச்சவங்களால எழுத முடியாது. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க ஆஃப்கேட் நோட்டிஃபிகேஷனில் டிகிரி ஹோல்டர்ஸ் எழுதலாம், +2 முடிச்சவங்க எழுத முடியாது. அது வந்து 28 வயசு வரையும் இருக்கவங்க எழுதலாம். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து என்ன ஏஜ் ரைட்ரியன்னு அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஸோ குரூப் எக்ஸ்லையும் ஒய்லையும் ஏர்மேன் செலெக்ஷன் தான் வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வரும். ஸோ அடுத்தது அந்த குரூப் எக்ஸும் ஒய்யும் அந்த ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட் டீட்டெயில் இருக்கும், என்னென்ன எவ்வளோ நிமிஷம் எக்ஸாம் நடக்கும், இதில் என்னென்னலாம் படிக்கணுன்றதை தான் இந்த டேபிளேஷனில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியான ஒரு எக்ஸாம், இதில் தான் உள்ளே போக முடியும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக மதுரை ரேலின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த மதுரை ரேலிலையும் இந்த குரூப் எக்ஸ் ஒய் எக்ஸாமில் நடக்கக்கூடிய அந்த ஒரு ஏர்மேன் செலெக்ஷன் தான் நடக்கிறதாவே இருந்துச்சு. கண்டிப்பாக இப்போ இது முடிஞ்ச உடனே லாக்டவுன்லாம் முடிஞ்சு க்யூர் ஆகிட்டு எல்லா நிலைமையும் சரியான உடனே கண்டிப்பாக மதுரை ஓப்பன் ரேலியை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ +2 முடிச்சவங்களும் இதுக்கு முன்னாடி வெயிட்டிங்கில் இருந்தவங்களும் இந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களும் டெஃபினட்டாக அந்த மதுரை ஓப்பன் ரேலிக்கு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா ஈஸியாக செலக்ட் ஆவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்தே ஒரு கால் ஃபார் வரும் ஏர்மேன் செலெக்ஷனுக்கு, அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி உள்ளே போகலாம். ஸோ இதுதான் ஒரு மெயின் ஓப்பன் ரிக்ரூட்மெண்ட் ஃபார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃபார் யூத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஒரு நல்ல ரேலி. அடுத்தது நேவியில் என்ன இருக்குன்னா, நேவியில் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குங்க. நேவியில் நமக்கு எக்கச்சக்கமான நமக்கு தெரியாமல் நிறைய ஓப்பன் செலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, இந்தியன் நேவி எம்ஆர் செலெக்ஷன் ப்ராசஸ் இது ஆல்ரெடி பிப்ரவரியில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி இது வந்து முடிஞ்சிச்சு. இதில் வந்து ரிட்டன் எக்ஸாம், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்கோம், ஸோ என்னென்னலாம் இருக்கு, இதெல்லாம் எப்படி போய் பார்க்கலாம், இதில் என்ன போஸ்டிங்ஸ் இருக்கும், இதுக்கு நான் எலிஜிபிளா எல்லாமே பார்க்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10th பாஸ் அண்ட் தென் வந்து 12th பாஸ். இப்போ இந்த எம்ஆர்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 12th பாஸ் ஆயிருந்தாலே போதும், எலிஜிபிலிட்டி கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அது நாங்கள் எல்லாமே டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்போம். டீடைல் வைஸ் என்ன பாஸ் ஆயிருந்தா எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலான்றதை வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம். அடுத்து இந்தியன் நேவியில் ட்ரேட்மேன் இருக்கு. ஸோ ட்ரேட்மேன்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். 10th பாஸ் ஆயிருந்தாலே போதும், ஈஸியாக ட்ரேட்மேன்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கும் நாங்கள் வந்து சிலபஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, எல்லாமே டீடைல் ஆஃப் என்னென்னலாம் இருக்குன்றதை டீடைலாக இங்கே கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இந்தியன் நேவியில் எம்டிஎஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாமே வரதான் போதுங்க, இந்த எக்ஸாம்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? வரும்போது நீங்கள் ஈஸியாக இதிலெல்லாம் அப்ளை பண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாகவே இருக்குது. ஸோ இதுக்கும் என்ன போஸ்ட் நேம், என்ன எக்ஸாம் டேட் வந்து எப்போ நடக்கும், இது வந்து என்ன பண்ணலாம், ஏன்னா எக்ஸாம் டேட் அப்டேட்டட் சூன் தான் போட்டிருக்கான். ஸோ வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி
என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்னென்னலாம் படிக்கணுன்றது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்தியன் நேவிலே லாஸ்கார், மாஸ்டர் கிரேட் அப்படின்ற எக்ஸாம் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்து பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்க்குலாம் உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணியும் எங்கள் அகாடமியை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். பிகாஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக என்னென்ன படிச்சிருக்கணும், என்னென்ன சிலபஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே எங்கள் வெப்சைட்டினுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு போனீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே ஹோம் பேஜ்லேயே கிடைக்கும். அதுவும் நான் கீழே வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட்ல இந்தியன் நேவியில் இருக்குது. அதே மாதிரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் குரூப் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. இதுதான் இப்போ மெயின். இது கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வரப்போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் 12th முடிச்சிருக்கேன் சார், இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா? கண்டிப்பா எலிஜிபிள். ஸோ இப்போ நான் வந்து 12th தான் முடிச்சிருக்கேன். இந்தியன் நேவியில் வந்து 12th முடிச்சிருந்தா எந்த குரூப்பாக இருந்தாலும், நீங்கள் காமர்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, மேக்ஸ் பயோ எடுத்திருந்தாலும், மேக்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்திருந்தாலும், சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தாலும், எது எடுத்திருந்தாலும் இந்தியன் நேவிக்கு நீங்கள் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. ஸோ 10th பாஸ் ஆயிருந்தாலும் இந்தியன் நேவியில் வந்து ஓப்பன் சான்சஸ் இருக்குது சில எக்ஸாம்ஸ்க்கு. அதே மாதிரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மதுரையில் நடக்கக்கூடிய ஓப்பன் ரேலியில் வந்து குரூப் எக்ஸுக்கும் குரூப் ஒய்க்கு எடுக்க போகிறாங்க. ஏர்மேன் செலெக்ஷன் வந்து குரூப் ஒய்க்கு எடுக்க போறாங்க. இன்கேஸ் குரூப் எக்ஸ்க்கும் குரூப் ஒய்க்கும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருந்தது, அதுக்கு இன்னும் எக்ஸாம் நடக்கல, கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அந்த எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்றதா இருந்தாலும் என்ன தகுதின்றதையும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எங்க சேனல்லே இருக்கும், பாருங்க. அப்படி இல்லைன்னா குரூப் ஒய்க்கு சொல்றேன். குரூப் ஒய்க்கும் 12th முடிச்சிருக்கலாம். மேக்ஸ் பிசிக்ஸை வச்சு இருக்கிற சப்ஜெக்ட் படிச்சிருக்கக்கூடிய மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, இல்லை மேக்ஸ் பயோ குரூப்பாக இருந்தாலும் சரி அட்டன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி 12th பாஸ் ஆயிருக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லையா டிப்ளமோ ஹோல்டர்ஸும் அதுக்கு எலிஜிபிள் தான், அவங்களும் அப்ளை பண்ணி போகலாம். ஓகேங்களா, டிப்ளமோ பாஸ் பண்ணியிருந்தா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை சுற்றி நமக்காக இந்த லாக்டவுன் சமயத்தில் இருக்கு. 12th முடிச்சுட்டேனே, எது அடுத்து மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு தெரியல, என்னால் காலேஜும் சேர முடியல அப்படின்றவங்க டேரெக்டாக இதுக்கு படித்து இப்போயே ஒரு வேலைக்கு, நல்ல வேலைக்கு போகலாம். இல்லை சார் நான் காலேஜ் சேர்றேன், நான் காலேஜும் சேர்றேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸ்க்கும் போகணும்னு ஆசை இருக்குது. எனக்கு காலேஜ் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட்டு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் தான் இருக்கும். ஸோ மார்னிங் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் ஃப்ரீயாக தான் இருப்பேன், எங்கேயும் 6 நாள் வேலைக்கெல்லாம் போக முடியாதுன்னும் போது நீங்கள் எங்களுடைய ஆன்லைன் வகுப்புகளில் சேர்ந்து பயனடைந்து கொள்ளுங்கள். அதாவது என்ன பண்ணுங்கள், ஆன்லைன் வகுப்புகளில் சேர்ந்து மதியத்துக்கு மேலே கிளாஸை கவனித்து இந்த எக்ஸாமுக்கு சைட் பை சைட் ப்ரிப்பேர் ஆகுங்க. நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வரதுக்குள்ள உங்கள் கையில் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இல்லை இந்தியன் நேவிலையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரே இருக்குன்ற நம்பிக்கையோடு இருங்க. ஓகேங்களா. ஸோ உங்களை இந்த லாக்டவுன் சமயத்தில் வீட்டில் நீங்கள் சும்மா உட்காரக்கூடாது. உங்களுடைய கனவு இந்தியன் நேவியோ அல்லது இந்தியன் ஏர்ஃபோர்ஸா இருந்தா அதுக்கு நீங்க போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த ஆன்லைன் வகுப்புகளையே தொடங்கியிருக்கோம். அதே மாதிரி மேற்கொண்டு 12th முடிச்சுட்டு நான் காலேஜ் போவேன் சார், ஆனால் எனக்கு காலேஜில் விட எனக்கு இதில் போகணும் தான் ஆசை. வீட்டில் சொல்லிட்டாங்க, நான் காலேஜில் சேர்ந்துட்டேன், ஆனால் இதையும் எனக்கு படிக்கணும்னு ஆசைனா எங்கள் ஆன்லைன் வகுப்புகளில் சேர்ந்து நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம். உங்களை தயார்படுத்துறதுக்கு தான் இந்த ஆன்லைன் வகுப்புகளையே நாங்கள் தொடங்கியிருக்கோம். ஸோ லாக்டவுன் சமயத்தில் வீட்டில் இருந்து போர் அடிக்குது, வீட்டில் இருந்து எங்களை எதுவும் பண்ண முடியலன்னா ரிட்டன் எக்ஸாமுக்காக உங்களை முழுமையாக தயார் செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது. ஓகேங்களா, அப்படி நினச்சிக்கோங்க. நமக்கு எல்லாமே வந்து சுற்றி நெகட்டிவாக சுற்றி நடக்குது, கொரோனா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது டே டு டே லைஃப்லன்னு இப்போ பார்க்குறோமே தவிர அதுலேருந்து குணமடைவங்களும் அதிகமாகிட்டு தான் இருக்காங்க. அதையும் பாருங்கள், பாசிட்டிவாகவும் சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. அந்த மாதிரி நீங்கள் லாக்டவுன் சமயத்தில் வீட்டில் சும்மா இருக்கும்னு நினைக்காம ஆன்லைன் வகுப்புகளில் சேர்ந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஏன்னா நமக்கு ரிட்டன் அடுத்தது தான் ஃபிசிக்கலுக்கு அடுத்து தான் மெடிக்கலே செக் பண்ணுவாங்க. சில எக்ஸாம்ஸ்ல தான் மெடிக்கல் முன்னாடி வரும், மற்ற எல்லாத்துலயுமே லாஸ்டா மெடிக்கல் வரும், பிசிக்கல் வந்து சில எக்ஸாம்ஸ்க்கு தான் முன்னாடி வரும். ஸோ அப்போ நம்ம ரிட்டர்னில் நல்ல மார்க் எடுத்தால் தான் ஃபிசிக்கலில் நம்ம போய் நல்லா பண்ண முடியும். ஸோ ரிட்டனுக்கு நீங்கள் வீட்டிலேருந்தே தயார்படுத்திக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஒரு இதுதான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வீட்டிலேருந்து தான் செய்யணுமா அப்படின்ற அவசியம் இல்லை, நீங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம். எங்களுடைய ஆன்லைன் கிளாஸில் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு டேரெக்டாக வந்து அட்மிஷன் போனாலும் ஃபர்ஸ்ட் இப்போ ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டேரெக்டாக எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க, 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்றத எங்கள் அகாடமி அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, www.muppadaittrainingacademy.com. ஸோ அது நீங்கள் அது நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு போனீங்களா, அந்த வெப்சைட் அட்ரஸில் நாங்கள் டீட்டெயிலாக ஆர்மியில் என்னென்னலாம் இருக்குது, இந்தியன் நேவியில் என்னென்னலாம் இருக்குது, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கோம். ஸோ வீட்டில் இருந்து நேரத்தை வீணடிக்காமல் எழுத்து தேர்வுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள் நாங்கள் தான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் கேட்பீங்க, சார் நாங்கள் இப்போ ஆன்லைன் கிளாஸில் சேர்றோம், ஆன்லைன் கிளாஸில் வீட்டில் உட்காந்துட்டே படிப்போம், எங்களுக்கு அந்த நேரில் வந்து படிக்கிற ஃபீலிங் இருக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு நேரில் தான் சார் சேரணும்னு ஆசை அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்கள் இன்ஸ்டியூட் இந்த லாக்டவுன் முடிஞ்சிட்ட உடனே நாங்கள் கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ண தான் போகிறோம், நீங்கள் நேரடியாகவும் வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஆனால் அதற்கு முன்னதாக நீங்கள் ஆன்லைன் வகுப்புகளை சேர்ந்துட்டிங்கன்னா என்னென்னா, ஆன்லைன் வகுப்புகளுக்கான கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,500 ரூபாய். வந்து வெப்சைட்லேயே போனீங்கன்னா கூட உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். ஸோ 7,500 ரூபாய் தான் நீங்கள் ஆன்லைனில் சேர்றதுக்கான ஃபீஸ். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ்ல நீங்கள் அந்த ஃபீஸை கட்டி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நேரில் சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படும் போது நீங்கள் அந்த ஆன்லைன் கிளாஸில் சேர்ந்ததுக்கான அத்தாட்சி ஒன்று இருக்கும், நீங்கள் சேர்ந்ததுக்கான ரெசிப்ட், நாங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே காமிச்சு ஜாயின் பண்ணும்போது பேலன்ஸ் ஃபீஸை மட்டும் கட்டிட்டு நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணி ஃபிசிக்கலும் வந்து என்ன பண்ணிக்கலாம்,
அட்டன் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஃபிசிக்கலும் அட்டன் பண்ணிட்டு டேரெக்டாக கிளாஸஸும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸில் ஃபஸ்ட்டே சேர்றது நல்லது. ஏன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு கரெக்டாக இங்கே வரும்போது நீங்கள் பேலன்ஸ் ஃபீஸ் கட்டினா மட்டும் போதும். அந்த ஃபீஸை நாங்கள் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ ஆன்லைன் வகுப்புகளுக்கான விதிமுறைகள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன விதிமுறைகள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைன் கிளாஸில் சேரணும்னா அந்த 7,500 ஃபீஸ் சொல்லியிருந்தேன். அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வெப்சைட் அட்ரஸ்க்கு போனீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வெப்சைட்ல அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. பேசிக்காக நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணுன்ற டீடைல்ஸ் கூட நாங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பிசிக்கு போட்டிருக்கோம். ஸோ அதையே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்த உடனே அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு 7200400395 கொடுத்துருக்குமா? இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஃபீஸை பே பண்ணிட்டு அங்கே வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் 3 பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 3 பேங்க் டீடைல்ஸில் எதில் வேணாலும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 24 hours வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துருவோம். புரியுதுங்களா? நாங்களே வாட்ஸ்அப் மூலமாக லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் சென்ட் பண்ணிடுவோம். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அது நீங்கள் உள்ளே போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியலும் நாங்கள் பிடிஎஃப்ல கொடுத்துருவோம். இங்கே பாருங்கள், பாடவாரியான பயிற்சி தொகுப்புகள் பிடிஎஃப் முறையில் மட்டுமே வழங்கப்படும். ஆன்லைன் கிளாஸஸ் அப்போ உங்களுக்கு பிடிஎஃப் முறையில் வழங்கப்படுங்க. நீங்கள் அதே லாக்டவுன்லாம் முடிஞ்சிட்டு எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு டேரெக்டாக வந்து படிக்கிறேன்ற பட்சத்தில் நீங்கள் வருவீங்கல்ல, ஸோ பேலன்ஸ் ஃபீஸ் கட்டிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு அதுக்கான ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் ஹார்ட் காப்பியாக எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிடிஎஃபாக வரும். அது நீங்கள் வந்து கிளாஸஸ் எடுக்க பிடிஎஃபாக வரும்போது அதை சேவ் பண்ணி வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ உங்களுக்கு பகிரப்படும் வீடியோ கிளாஸஸை நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். இங்கே 6 மாதம் போட்டிருக்கோம். அது 6 மாதம் இல்லை. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு கொடுக்குற வீடியோ கிளாஸஸை அதே மாதிரி நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது ஆன்லைன் வகுப்பில் சேர்ந்த மாணவர்கள் வந்து லாக்டவுன் முடிஞ்சோடனே நீங்கள் வந்து பேலன்ஸ் ஃபீஸ் கட்டி எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து ஆர்மிக்கும் நேவிக்கும் நேவிக்கும் ஏர்ஃபோர்ஸ்க்கும் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஐடி கார்டு நாங்கள் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஐடி கார்டை ஃபோட்டோ எடுத்து நான் மேலே சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் அனுப்பிச்சிட்டு உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஆகஸ்ட் 1லேருந்து நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வகுப்பு துவங்கும் நாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1/8/2020 அன்று தான் தொடங்க போகுது. வகுப்புக்கான அட்மிஷன் துவங்கும் நாள் இன்றிலிருந்து 25/8/2020 தொடங்க போகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக எங்கள் வெப்சைட் அட்ரஸில் கொடுத்துருக்கோம். இங்கேயும் உங்களுக்கு காமிச்ச என்னென்ன ஜாப்லாம் இருக்குன்னு, எம்ஆர் எஸ்எஸ்ஆர் அது மாதிரி காமிச்சேன். குரூப் எக்ஸ் ஒய்ல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் என்னென்னலாம் எக்ஸாம்னு பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாத்துலேயுமே ரிட்டன் எக்ஸாம் தான் முதல்ல. ஸோ நம்ம ரிட்டன் எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு தரவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் நல்லா எதிர்காலத்தில் நல்லாவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கோங்க. தாராளமாக இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி பயனடையுங்கள். ஓகேங்களா? வருங்கால இந்திய நேவிலையும் இந்திய ஏர்ஃபோர்ஸ்லையும் உங்களுடைய திறமையும் நீங்கள் காமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையட்டும் நாங்கள் கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.